நம்முடைய கட்சிக்கு நான் ஒரு ஆதரவாளன், நான் என்னுடைய கட்சிக்கு இந்த ஒரு களங்கத்தை உருவாக்க மாட்டேன் என்று நாம் சூளுரைக்க வேண்டும். இதுல நம்ம நம்மளுடைய இளைஞர்கள் ரொம்ப 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 தெளிவா இருக்கணும். நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திற்கும் கட்சி துணை நிற்கும். கட்சி துணை நிற்கவில்லை என்றால் இளைஞர்கள் நாங்கள் துணை நிற்போம். நம்மளுடைய கட்சியில ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கோங்கன்னா, இந்த பார்ட்டில 5 வருஷம் 3 வருஷம் ஒரு அமைப்பு பருவம். அந்த அமைப்பு பருவம் முடிஞ்சிச்சுன்னா ஒவ்வொரு ஆளையும் மாத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. நம்மளுடைய அண்ணன் அண்ணாமலை அவர்கள் 4 வருடம் சிறப்பாக, ரொம்ப சிறப்பாக, ஆகச்சிறந்த ஒரு ஆளுமையாக இந்த மாநிலத்துல நமக்கு பிஜேபிக்கு எல்லா உதவியும் பண்ணிருக்கிறாங்க. இன்னைக்கு கட்சியினுடைய தலைமை ஒரு முடிவு எடுக்குது, ஒருத்தங்க தலைவரா கொண்டு வருதுன்னா, நம்முடைய கட்சி சித்தாந்தம் வானளாவும் நம் கொடியின் கீழ் நம் பெரும் தலைவர் ஆணையிடன் யாவும் அர்ப்பணம் செய்திடுவோம். அதுதான் நம்மளுடைய கொள்கையே. நம்மளுடைய கொடிக்கு கீழே எந்த தலைவர் நம்ம கட்சி இவங்கதான் தலைவர், இந்த கொடிக்கு கீழே இவங்கதான் தலைவர்னு சொன்னாங்கன்னா, அந்த தலைவருக்காக, நம்ம கட்சியினுடைய கொள்கைக்காக, நம்ம கட்சிக்காக யாவும் அர்ப்பணம் செய்திடுவோம் அப்படிங்கிற ஒரு சூழலை நம்ம எடுக்க வேண்டும்னா. ஏன் எடுத்துட்டாங்க? யாரும் அது அண்ணாமலையானே நமக்கு நிறைய பேட்டில சொல்லியிருப்பாரு, எனக்கு இந்த பதவி நிரந்தரம் கிடையாது, நாளைக்கு இது வெங்காய பதவின்னு சொல்லுவாரு. அண்ணாமலை ஒரு நிறைய பேட்டில சொல்லியிருப்பாரு வெங்காய பதவின்னு. அதாவது ஒரு டேனும் ஒரு ஆள் வந்துகிட்டே இருப்பாங்க, மாறிக்கிட்டே இருப்பாங்க. அதனால இந்த ஒரு விஷயத்தை நாம் நம்மளுடைய ஒரு உணர்ச்சி பூர்வமான விஷயங்களாக கொண்டு வரக்கூடாது. உணர்ச்சிகள் இருந்தாலும் கூட அதை கட்டுப்படுத்தி கட்சியினுடைய வளர்ச்சியை ஒரு நோக்கமாக கொண்டு நம்முடைய சகோதர சகோதரிகள் செயல்பட வேண்டும். காரணம், இந்த ஒரு தருணம் நாம் நமக்குள்ளே கொண்டு வரக்கூடிய இந்த பிளவு, நம்ம சொல்லுவாங்கல்ல, ஊர் 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம்னு சொல்லுவாங்க. கட்சிக்குள்ள நமக்கு வரக்கூடிய பூசல், நம்மளுடைய சண்டைகள், உள்கட்சி பிரச்சனைகள் எல்லாத்தையும் நம்ம சமூக ஊடகங்கள்ல பதிவிட்டோமே ஆனால் மற்ற கட்சிக்கு, எதிர்கட்சிகளுக்கு அது ஒரு கொண்டாட்டமாக இருக்கும். அதாவது கேக் வாக்காக இருக்கும். நம்ம இன்னைக்கு சண்டை போடுறோங்கிறது, இன்னைக்கு அதிமுகவுடைய கூட்டணி இந்த அளவுக்கு அங்க இப்படி இவங்க அந்த பக்கம் போறாங்க, டிடிவி இங்க போறாங்க, இப்படி வலுவிழந்து இருக்கிறது திமுகக்கு எவ்வளவு பெரிய ஒரு ஆதரவோ, அந்த ஆதரவு தான் நம்மளுடைய கட்சி பிளவுபடும் போது மற்ற எதிர்கட்சிகளுக்கு இருக்கும். இது நம்ம நம்மளுடைய சைட்ல இருந்து இதை நம்ம கொடுக்க கூடாது. அண்ணாமலை அண்ணனை எப்படி உங்க எல்லாருக்கும் பிடிக்குமோ, இங்க இருக்கக்கூடிய அனைத்து இளைஞர்களும், நானுமே அண்ணாமலை அண்ணனை பார்த்துதான் கட்சிக்குள்ள வந்தேன், ஒவ்வொருத்தருக்கும் அவருடைய ஒவ்வொரு வழியும் நமக்கு பிடிச்ச வழிதான். ஆனா கட்சி தலைமை ஒரு முடிவு எடுக்குதுன்ற பட்சத்துல நம்ம அதுக்கு கட்டுப்படுவோம்.